பேராக்கில் உள்ள சீன ஆரம்ப பள்ளி ஒன்றில் மாணவர்கள் தேசிய கீதமான நகாராக்குவை சீன மொழியில் பாடியதாக வதந்தி பரப்பியதற்காக சமூக ஊடக அரசியல் பிரபலம் ஒருவர் கைதாகியுள்ளார். டிக்டாக்கில் ரத்துநாகா என்ற பெயரில் பரிகாத்தா நேஷனலின் தீவிர ஆதரவாளராக வலம் வரும் ஷாருல் ஏமா ரீனா அபுசாமா என்பவரே கைதான பெண்ணாவார். 1998 ஆண்டு தொடர்பு பல்லூடக சட்டத்தின் 233வது பிரிவின் கீழும் குற்றவியல் சட்டத்தின் கீழும் அவர் கைதானார். என்ற போதிலும் வைரலான வீடியோவில் அவர் பேசியதில் குற்ற அம்சங்கள் எதுவும் இல்லை என அவரின் வழக்கறிஞர் சைட்மாலே விளக்கினார். மேற்கண்ட 233வது பிரிவானது இணைய வசதிகளின் முறையற்ற பயன்பாட்டை கையாள்வதாகும். இது ஒரு தேவையற்ற கைது என கூறிக்கொண்ட சைட்மாலே தனது கட்சிக்காரர் மீதான விசாரணையை போலீசும் அரசாங்கமும் நிறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சீன பள்ளியில் தேசிய கீதத்தின் மாண்பை அவமதிக்கும் வகையில் சீன மொழியில் அது பாடப்பட்டதாக கூறியதை அடுத்து ரத்துநாகா வைரலானார். அவர் மீது போலீஸ் புகாரும் செய்யப்பட்டன. எனினும் வீடியோவில் தவறான குற்றை வெளியிட்டதற்காக பின்னர் அவர் மன்னிப்பு கேட்டார். கடந்த ஆண்டு தெலு இந்தானில் உள்ள சீன பள்ளியில் பதிவு செய்யப்பட்ட அவ்வீடியோவில் மாணவர்கள் பாடியது உண்மையில் தேசிய கீதம் அல்ல, மாறாக பேரா மாநில கீதம் என பேரா போலீஸ் தலைவர் முன்னதாக தெளிவுபடுத்தியிருந்தார். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும்.